பள்ளியறை பூஜையின் போது பக்தர்கள் பல்லக்கில் ஈசனை சுமந்து வருவது, தீபங்கள் ஏற்றுவது, கோலம் இடுவது, பூக்கட்டுவது போன்ற எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதற்குரிய பலன்கள் ஏராளம் என்று சொல்லப்படுகிறது. பள்ளியறை பூஜையில் எந்தெந்த நாட்களில் கலந்து கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். திங்கட்கிழமையன்று பள்ளியறை பூஜைக்குரிய பொருட்களை தானம் செய்து அதில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகத்தான திட்டங்களை தங்கு தடையின்றி செயல்படுத்தி வெற்றி காண்பார்களாம். செவ்வாய்க்கிழமையில் பூஜைக்கு தேவையான பொருட்களை சமர்ப்பித்து கலந்து கொண்டால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுமாம். அரசு மற்றும் தனியார் துறையில் பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்கள் புதன்கிழமையன்று பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள கோரிக்கைகள் பூர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை பள்ளியறை பூஜையை தரிசனம் செய்தால் காரிய சித்தி உண்டாகும் என்றும், நோய் இருந்தால் அது தீர சுமங்கலி பாக்கியம் உண்டாக வெள்ளிக்கிழமைகளில் பள்ளியறை பூஜையை காண வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. சனிக்கிழமையன்று பூஜையில் பங்கு பெற குழந்தை பாக்கியம் உண்டாகுமாம். பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் சேர ஞாயிற்றுக்கிழமை பூஜையை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது.